இன்றைக்கி நம்ம பூண்டு கருவேப்பிலை குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். இதுக்கு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற விட்டுருலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 10 மிளகு சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் பூண்டையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வத்தல் வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாருங்கள், கருவேப்பிலை பொடியை இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடித்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டு 5 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இதில் 2.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்சா மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. பாருங்கள், கமகமன்னு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி இறக்குனா போதுங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை